அவ சொந்த ஊரு கடப்பானும் கோவில்ல உழவாளர் பணிக்காக வந்ததாவும் என்ன காணலன்னு வீட்டுல இருக்கிறவங்க தேடினதுனால அவளும் என்ன மாதிரியே இருந்ததுனால நான் திரும்ப வர வரைக்கும் வீட்டுல இருக்கலான்னு எங்க வீட்டுக்கு போனதா கனகா சொன்னா. நான் வைத்தியர் குடியில இருக்கிறது தெரிஞ்சு என்னை தேடி வந்து ராஜ மூலிகைகள் வச்சு வைத்தியர்களோட சேர்ந்து என்னை காப்பாத்திருக்கா. கோவில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ல வந்து 2 பேரும் இடம் மாறிக்கலான்னு சொன்னா. அவ சொன்ன மாதிரியே நானும் அவளும் கோவில்ல இடம் மாறி நான் என் வீட்டுக்கு போனேன். இப்படி இடம் மாறின விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னா. ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுன்னு என் கையில சிவப்பு கயிறை கட்டினா. வீட்டுல இருக்கிறவங்க நான் துர்காவே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த கனகா கிட்ட சொல்லிட்டு சின்னையா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னுதான் கனகாவை பார்க்க நேத்து ராத்திரி நான் கோவிலுக்கு போனேன். ஆனா அங்க கனகா இல்ல.